அன்னியசை ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம ஜிமின் எஃப்எஃபான ஹாட் ஸ்பைசி ப்ரொஃபஸர் லவ்ஸ் சப்பி ஸ்டூடெண்ட்டோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரியா? இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக இந்த எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் எப்படி முடிச்சிருப்போமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் நீங்கள் ஜிம்மிக்கான வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. ஏன்னா ஜிம்மின் தான் உங்களை வெயிட் பண்ண சொல்லியிருப்பார். அவர் வர வரையும் நீங்கள் போகக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். நீங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. காலேஜ் டைமிங்கும் முடிஞ்சிருக்கும். இன்னும் ஜிம்மின் வரலையா? சரி, ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், வரலன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஜிம்மின் வரவே இல்லை. 1 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நீங்கள் ஒருவேளை இவன் நம்மளை வேணும்னே வெயிட் பண்ண வச்சுட்டு தான் போயிருப்பானோ, நீங்கள் ஜிம்மின் வீட்டுக்கு போயிருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் கிளம்பியிருப்பீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜிம்மின் வந்திருப்பார். வந்து பார்த்தா நீங்கள் இல்லை. அவ்வளோதான், அவருக்கு செம்ம கோவம் வருது. அவர் ஃபேஸ் அப்படியே கோல்டாக மாதிரி, என் பேச்சு கேட்காம போயிட்டல வயன், இதுக்கு நீ அனுபவிப்ப பாரு, நாளைக்கு எப்படி இருந்தாலும் இங்கே தானே வரணும், ஒன்று நான் பார்த்துக்கிறேன்டி அப்படின்ட்டு அவரும் கிளம்பிடுறாரு. இப்போது நீங்கள் வீட்டில் இருக்கீங்க. வீட்டில் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின் நடந்துக்கிட்டதே நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவன் நம்மக்கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிறான்? அவன் ப்ரொஃபஸராக இருந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இப்படியா நடந்துப்பாங்க யாராச்சும் அப்படின்ட்டு ஜிம்மின் உங்ககிட்ட நடந்துக்கிட்டது தான் உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. நீங்கள் மிரர் முன்னால பார்க்குறீங்க. அவர் உங்களை கிஸ் பண்ணியிருப்பார்ல, அந்த பிளேஸ் எல்லாம் ஒரு மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி பண்ணிட்டான் பொறுக்கி இவெல்லாம் அப்படின்ட்டு உங்களுக்கு செம்ம டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகிட்டுருக்கு. இவன் மேலே நம்ம க்ரஷ் வச்சுருந்தோம். இவன் தான் நம்மளோட பெரிய க்ரஷ்ஷாக இருந்தான். ஆனால் அவன் ஒரே நிமிஷத்தில் இது எல்லாத்தையும் முடிச்சிட்டான். இவனை போய் நம்ம லவ் பண்ண பாரு அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் தலையிலே அடிச்சுக்கிறீங்க. இப்போது ஜிம்மினை பார்த்தா ஜிம்மின் அவர் வீட்டில் செம்மையாக குடிச்சிட்ருக்காரு. அவருக்கு நீங்கள் அவர் பேச்சு கேட்காம போனது செம்ம காண்டாயிட்ருக்கு. உங்கள் மேலே கோவம் வந்துட்டுருக்கு. அவள் எப்படி நம்ம பேச்சு கேட்காம போகலாம்? அவளுக்கு எவ்வளோ தைரியம்! நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் என் பேச்சு கேட்காம போயிருக்கால, அவளை சும்மா விடக்கூடாது. நாளைக்கு வாடி உனக்கு இருக்குது அப்படின்ட்டு பிளான் போட்டுட்ருக்காரு. இங்கிட்ட நீங்கள் டின்னர் சாப்பிட்டுட்ருக்கீங்க உங்கள் ஃபேமிலி கூட. அப்போ கூட உங்களுக்கு ஜிம்மினை பற்றி தான் ஓடிட்டே இருக்குது. அவர் உங்கள் மண்டையை விட்டு போகவே மாட்டுறாரு. நீங்கள் மானங்கிட்ட மண்டை, அவனை பற்றி ஏன்டி யோசிச்சுட்ருக்க? அவனை பற்றி யோசிக்காத அப்படின்ட்டு நீங்கள் சாப்பிட ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. பட் சாப்பிடாம நீங்கள் அதை கிளறிட்டே இருக்கீங்க. அப்போ திடீர்னு அவர் கிஸ் பண்ண ஞாபகம் வந்துச்சா அப்படின்ட்டு நீங்கள் கத்திடுறீங்க. உங்கள் ஃபேமிலியே திரும்பி பார்க்குறாங்க உங்களை என்னன்ற மாதிரி. அது 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 வந்து ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. உங்கள் அப்பா என்னடா ஆச்சு? அப்பா அது வந்து அப்போ உங்கள் அம்மா என்னடி ஆச்சு? பைத்தியம் ஏதாச்சும் பிடிச்சிச்சா என்ன? பேய் ஓட்டுறவர்கிட்ட கூப்பிட்டு போனோமா என்ன அப்படின்ட்டு அவங்க கலாச்சிட்டே கேட்குறாங்க. அப்போ உங்கள் அப்பா என்னடி பேசிகிட்ருக்க? அவள் படிக்கிறதுல மும்மரமாக இருக்கனால மறந்துருப்பா, ஏதாச்சும் ஞாபகம் வந்திருக்கும். சரி விடு, அவள் அவ்வளோ டென்ஷனில் அப்போ படிச்சுட்ருக்கா பிள்ளை, இந்தாடா சொல்லும் சாப்பிடு அப்படின்ட்டு உங்களுக்கு சாப்பாடாக எடுத்து வச்சிட்ருக்காங்க. நீங்கள் அப்பா இல்லை எனக்கு போதும். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா நீ? அப்படி இல்லை, எனக்கு பசிக்கலை அப்படின்ட்டு நீங்கள் சாப்பாடை அப்படியே விட்டுட்டு போயிடுறீங்க. அவங்க என்னாச்சுன்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போ உங்கள் அம்மா என்னங்க, எனக்கு தெரிஞ்சு காலேஜில் இவளுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்குமோ, இவள் அதனால தான் ஒரு மாதிரி இருக்கா, கொஞ்ச நாளாகவே அப்படி தான் இருக்கா, நீங்கள் என்னென்னு ஒரு வாட்டி போய் கேட்டு பாருங்களேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. உங்கள் அப்பா சரி நான் போய் பார்க்குறேன் ஒரு வாட்டி அப்படின்ட்டு அவரும் ஒத்துக்கிறாரு. இங்கிட்டு நீங்கள் மெட்டில் ஏறி வரும்போதெல்லாம் ஜிமின் தான் உங்களுக்கு மைண்டில் ஓடிட்டுருக்கு. இவன் ஏன் இப்படி பண்ணுறான், என்கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிறான்? மற்றவங்கெல்லாம் நம்ம பாடியை வச்சு நம்ம வெயிட்டை வச்சு கலாச்சிட்ருப்பாங்க. பட் இவன் நம்மக்கிட்ட ஏன் இவ்வளோ பவர்ட்டாக நடந்துக்கிறான்? இவன் ஏன் நம்மளை இப்படி டீஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அவர் கிஸ் பண்ண ஞாபகம் வருதா? உங்கள் வாய் தான் அதை பிடிக்காத மாதிரி ரியாக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரை திட்டிகிட்ருக்கீங்க. பட் உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி குழுன்னு தான் இருக்குது. உங்கள் மனசு ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கு. பட் உங்கள் வாயில் ஜிம்மினை நீங்கள் கழுவி ஊற்றிட்டுருக்கீங்க. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜ் வரீங்க. வழக்கம் போல் காலேஜ் வந்துட்டு நீங்கள் டெய்லி ரொட்டீன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு, வயன் உன்னைய சார் கூப்பிட்றாரு. சாரா? யார்? மேக்ஸ் ப்ரொஃபஸர் தான் கூப்பிட்றாரு. ஜிமின் சாரா? ஆமாம், அவர் தான் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு அந்த பொண்ணு போயிடுறா. நீங்கள் ஐயோ காலங்காத்தாலேவா அப்படின்ற மாதிரி நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் ஆமாடி உன்ட்டு கேட்கணுன்னு நினச்சேன், நேற்று ஜிமின் சார் கூப்பிட்டு போனாரே, அதுக்கப்புறம் நீ வரவே இல்லையே, என்ன ஆச்சு? அதுவா அது அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல தயங்கிட்டுருக்கீங்க.
அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் என்னாச்சுடி சொல்லு, என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? அப்போ நீங்கள் சரி ஓகே இவட்டையாச்சும் சொல்லலாம், இவட்ட சொன்ன வச்சும் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுமோ என்னமோ அப்படின்ட்டு நீங்கள் அவர்கிட்ட சொல்ல வரீங்க. அப்போது வயன் உன்னைய சார் கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு இன்னொரு பொண்ணு வந்து சொல்லிட்டு போகிறா. இவன் இன்றைக்கி நம்மளை விட மாட்டான் போலையே அப்படின்ட்டு நீங்கள் மைண்ட் வாய்ஸ் ஓட்டிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் என்னடி அவரையும் கூப்பிட்றாரு, சரி என்னமோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் போ என்னன்னு கேட்டுட்டு வா அப்படின்ட்டு அவன் நிலமை புரிஞ்சிக்காமல் சொல்லிகிட்ருக்கா. நீங்கள் அவட்ட எதுவுமே சொல்ல முழுங்க முடியாமல் சரி ஓகே போயிட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் வரீங்க. பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. வந்துட்டு சார் நான் உள்ளே வரலாமா? வா அப்படின்ட்டு ஒரு கோல்டான வாய்ஸ் கேட்குது. நீங்கள் ஐயோ இவன் பேசுறதே சரியில்லையே அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே வரீங்க. அவர் சேரில் திரும்பி உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் சார் எதுக்கு கூப்பிட்டீங்க? அப்போது ஜிமின் அப்படியே சேர் எடுத்து எந்திரிக்கிறாரு. உங்களுக்கு திக்குன்னு இருக்கு சார், என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட் கிளாஸ் தானே, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் அப்படியே திரும்புகிறாரு. நீங்கள் சார் அப்படிலாம் இல்லை, நான் போகணும், என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்கள், இல்லைனா நான் அப்புறம் வரேன் அப்படின்ட்டு தப்பிச்சு போகலான்னு பார்க்குறீங்க. அவர் ஏய் நில்லுன்னு நான் உன்னைய, இல்லைனா எல்லாருக்கும் முன்னாடி உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ட்டு மிரட்டுறாரு. நீங்கள் கம்முன்னு நின்றுறீங்க. அவர் உங்கள் கிட்டே வராரு. நீங்கள் என்ன சார் எதுக்கு கிட்ட வரீங்க அப்படின்ட்டு நேற்று மாதிரி நடந்துருவோம் அப்படின்ட்டு நீங்கள் பயந்துட்டே பின்னாடி போகிறீங்க. அவர் உங்கள் கிட்டே வந்துட்டுருக்காரு. நீங்கள் டோர்லேயே லாஸ்ட்டில் ஸ்டாப் ஆகி நிற்கிறீங்க. அவர் உங்கள் கிட்டே வந்து அப்படியே டோரை லாக் பண்ணுறாரு. நீ சார் ஏன் லாக் பண்ணுறீங்க? எதுக்கு லாக் பண்ணுறேண்ணா? நேற்று ஏன் நான் உன்கிட்ட வெயிட் பண்ண சொல்லியும் என் பேச்சு கேட்காம நீ வீட்டுக்கு போனேன்? சார் நான் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணேன், காலேஜ் முடிஞ்ச வரையும் வெயிட் பண்ணேன், அதுக்கப்புறமும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நீங்கள் தான் வரல. நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டீங்கன்னு நினச்சி தான் நான் வீட்டுக்கு போனேன். போதும் நிறுத்து, எக்ஸ்கியூஸ் சொல்லாத. நான் சொன்னதை கேட்கல. அப்போ உன்னை இப்படியே விடலாமா? உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு, கொஞ்சம் கூட என் மேலே பயமே இல்லைல்ல. அதனால தாண்டி உன்னைய பனிஷ் பண்ணாமல் விட்டுறதுனால தான் எல்லாம் நடக்குது. உன்னைய அப்படின்ட்டு அவர் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பயந்து போய் அவரை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே சீன் கட் ஆகுது. எங்கிட்டு உங்கள் அப்பா என்ன நடந்துச்சுன்னு கேட்குறதுக்காண்டி உங்கள் காலேஜ் தான் வந்திருக்காரு. காலேஜ் வந்துட்டு உங்கள் கிளாஸ்லேயே ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை ஒரு நிமிஷம் இங்கே வாமா அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. ஸோ அந்த பொண்ணு வரா. யார் சார் நீங்கள்? நான் வயனோட அப்பா. ஓ அப்படியா, இருங்க சார் நான் வயனை கூப்பிட்டு வரேன். இல்லை நான் வயனை பார்க்க வரல. பின்ன என்ன சார்? அது வந்து அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் தயங்கிட்டே, இல்லை வயனுக்கு இங்கே ஏதாச்சும் புள்ளி ஏதாச்சும் நடக்குதா என்ன? சார் நீங்கள் என்ன கேட்குறீங்க? இல்லை வயனை யாராச்சும் இங்கே டார்ச்சர் பண்ணுறாங்களா? வயன் ஓகே தானா, ஃபைன் தானா அப்படின்ட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு அங்கிள் அது வந்து அப்படின்ட்டு அவ்வளோ சொல்ல தயங்குறா. சொல்லுமா, எதாக இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட தானே சொல்கிற, சொல்லு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, அங்கிள் அது வந்து வயனா ஒருத்தி புள்ளி பண்ணிகிட்டு இருந்தா. என்ன புள்ளி பண்ணாலா? யாருமா அது? அது வந்து அவள் ஒரு ரிச்சான ஃபேமிலியிலேருந்து வந்தனால அவள் எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் ஆட்டிடியூடாக நடந்துப்பா. அப்படி தான் வயனை எப்போ பார்த்தாலும் பாடி ஷேவிங் பண்ணுறது, எல்லாருக்கும் முன்னாடியும் அவளை தரக்குறைவாக பேசுறது அப்படின்ட்டு அந்த பொண்ணு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்றா. உங்கள் அப்பாவுக்கு செம்ம கஷ்டமாக இருக்குது. நம்ம பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறாளா? ஐயோ, நம்ம பொண்ணுக்கு நம்ம கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இருந்துட்டோமே, அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. அதுக்கு தான் அவள் எப்போவுமே நான் உடம்பு குறைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாளா அப்படின்ட்டு உங்கள் அப்பா செம்மையாக ஃபீல் பண்ணுறாரு. நம்ம பொண்ணை இப்படி கண்டுக்காமல் விட்டுட்டோமே அப்படின்ட்டு. இன்னுமே அந்த பொண்ணு அப்படி தான் பண்ணிகிட்ருக்காளா? அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுமா, நான் போய் பேசுகிறேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பா கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, இல்லை சார் இப்போல்லாம் எதுவும் நடக்கிறதில்ல, அந்த புள்ளி வயன் பக்கமே வரமாட்றா, அவள் எதுவுமே இப்போல்லாம் தொந்தரவெல்லாம் கொடுக்கறதில்ல அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. உங்கள் அப்பாவுக்கு கன்ஃபியூஷன். அது என்ன திடீர்னு எதுவுமே பண்ணாமல் இருக்கா? ஸ்டார்டிங்லலாம் அவ்வளோ புள்ளி பண்ணேன்றா இந்த பொண்ணு, ஆனால் திடீர்னு ஏன் எதுவுமே பண்ணலை அப்படின்ட்டு உங்கள் அப்பா செம்ம கன்ஃபியூஷனாக இருக்கார். அப்போ அந்த பொண்ணே சொல்கிறா, சார் அது வந்து ஜிமின் ப்ரொஃபஸர் தான் அந்த பொண்ணுக்கிட்ட லாஸ்ட்டாக பேசினார், அதுக்கப்புறத்துலேருந்து தான் அந்த பொண்ணு வயன் பக்கமே வருதில்ல அப்படின்ட்டு சொல்கிறா. அப்போ ஜிமின் யார்? அவர் எங்களுக்கு மேக்ஸ் ப்ரொஃபஸராக இருக்கார். ப்ரொஃபஸர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆள் தான்,
ஆனால் பார்க்குறதுக்கு செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பார் அப்படின்ட்டு அவள் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கா. ஏன்னா ஜிமின் எல்லாருக்குமே ஒரு க்ரஷ்ஷாக தான் இருக்கார். அவரை பார்த்தா எல்லோரும் பயப்படுவாங்க, பட் எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். ஒரு பெரிய க்ரஷ்ஷாக தான் அவர் இருக்கார். ஸோ அதனால் அந்த பொண்ணுக்கும் ஜிமினை பிடிக்கும்னால அவள் அப்படியெல்லாம் சொல்லிகிட்ருக்கா. உங்கள் அப்பாவுக்கு ஜிமினை பார்க்காமலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்துருச்சு. அவர் அப்படியாம்மா, யாருமா அது, அவர் கேபின் எங்கே இருக்கு சொல்லு, நான் போய் பார்க்குறேன். சார் அதுவா அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. இப்போ இங்கிட்டு நீங்களும் ஜிமினும் இன்னும் அந்த ரூமை விட்டு வெளியிலே வரல. எந்த சவுண்டும் இல்லை, கப்சுப்புன்னு இருக்குது. அந்த டோரும் க்ளோஸாக தான் இருக்குது. எப்படி க்ளோஸாக இருந்துச்சோ அப்படியே. நீங்கள் ரூமை விட்டு வரல. இங்கிட்டு உங்கள் அப்பா ஜிமின் ஸ்டாஃப் ரூமை தேடி வந்துட்டுருக்காரு. கரெக்டாக ஜிமினோட ஸ்டாஃப் ரூமும் கண்டுபிடிச்சிட்டு டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. அவர் பார்க்குறாரு என்னடா நடக்குதுன்ற மாதிரி. பார்த்தா ஜிமின் உங்கள் முன்னாடி உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அங்கே உட்காந்து படிச்சுட்ருக்கீங்க. ஜிமின் உங்களுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு, வயன் நீ இங்கே என்னடா பண்ணுற? அப்பா நீங்களா அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஜிமினுக்கு தெரிஞ்சிருச்சு அது உங்களோட அப்பா தானே. ஸோ அவர், சார் நீங்கள் யார், வயனோட அப்பாவா? ஆமாம் சார், உங்களை பார்த்து பேசணுன்னு தான் வந்தேன் அப்படின்ட்டு ஜிமினோட அப்பா சொல்கிறாரு. அப்போ ஜிமின், ஓ அப்படியா, வந்து உட்காந்து பேசுங்க அப்படின்ட்டு ரொம்பவே கைண்டாக நடந்துட்டுருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க படுபாவி எப்படி நடிக்கிறான் பாரு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான், இப்போ நான் அப்படியே நல்லம்மா நடிக்கிறானே அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்து கண்ணடிச்சிட்டு வந்து அவர் சீட்டில் உட்கார்றாரு. நீங்கள் என் அப்பா முன்னாடியே கண்ணடிக்கிறான் இவன் அப்படின்ட்டு நீங்கள் வாய்க்குள்ளேயே முணங்கிட்டுருக்கீங்க. அப்போ ஜிமின், போல முடிஞ்சது நிறுத்தடி அப்படின்ட்டு உங்கள் காதுகிட்ட வந்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அப்போ உங்கள் அப்பா இருக்கனால நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்கீங்க. அப்போ ஜிமின், வயன் நீ கொஞ்சம் வெளியில் இரு அப்படின்ட்டு சொல்கிறாரா. நீங்கள் நான் இதுக்கு வெளில போகணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸ் ஓட்டுறீங்க, பட் சொல்லலை. அப்போ ஜிமின், வெளில போ, கொஞ்ச நேரத்தில் நானே கூப்பிட்றேன் அப்படின்றாரு. நீங்கள் சரி ஓகே அப்படின்ட்டு வெளில வரீங்க. அப்போ உங்கள் அப்பா உட்காந்து ஜிமின்கிட்ட ஏதோ பேசிகிட்ருக்காரு. அவர் ஜிமின் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணான்னு நினச்சி தான் அவர் தேங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமின் பெருந்தன்மையாக, இல்லை அதெல்லாம் என்னோடய கடமை, வயன் நிஜமாவே ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், அவளை இப்படி பாடி ஷேமிங் பண்ணுறதுலாம் தப்பு இல்லை, ஸோ அதனால தான் அப்படின்ட்டு அவரும் அப்படியே கைண்டாக உங்கள் மேலே பாசமாக இருக்கிற மாதிரி பேசிகிட்ருக்காரு. உங்கள் அப்பாவுக்கு ஜிமினை ரொம்பவே பிடிச்சி போச்சு. அவர் இப்படி கைண்டாக உங்கள் மேலே அக்கறை எடுத்து பேசிகிட்ருக்கனால அவர் ஜிமினை ஒரு நல்ல ஸ்தானத்தை வச்சு பேசிகிட்ருக்காரு. ஜிமின் நல்லா நடிச்சிட்ருக்காரு. நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறீங்க, அப்பா எப்படி நடிக்கிறான் பாருன்ற மாதிரி. ஜிமின், என்ன பார்க்குற அப்படின்ட்டு உங்களை பார்த்து சிக்னல் காமிக்கிறாரு. நீங்கள் ஐயோ பார்த்துட்டானே அப்படின்ட்டு நீங்கள் ஒழிஞ்சிக்கிறீங்க. அப்போ ஜிமினும் உங்கள் அப்பாவும் எல்லாத்தையும் பேசி முடிச்சிடுறாங்க. அப்போ ஜிமின், வயன் உள்ளவா அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. இதோ வந்துட்டேன் சார் அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. அப்போ உங்கள் அப்பா, சரிடா வயன், அப்போ நான் வீட்டுக்கு போகிறேன், நீ வந்துரு அப்படின்ட்டு போக போகிறாரு. அப்போ நீங்கள், அப்பா ஒரு நிமிஷம். என்னடா வீட்டுக்கு தானே போகிறீங்க? ஆமாடா வீட்டுக்கு தான் போகிறேன். ஓ அப்படியாப்பா, அப்போ என்னையும் கூட்டிகிட்டு போயிடுங்க, எனக்கு காலேஜ் முடிஞ்சிடுச்சு, நானும் உங்கள் கூடயே வந்துடுறேன் அப்படின்றீங்க. ஜிமின் உங்களை ஷாக்கிங்காக பார்க்குறாரு. நீங்கள் ஜிமின்கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்கு தான் அப்படி சொல்கிறீங்கன்னா அவருக்கு நல்லாவே தெரியுது. வயன் நீ இன்னும் படிக்கலை, உட்காந்து படிச்சுட்டு அப்புறம் போ அப்படின்ட்டு உங்ககிட்ட ஸ்வீட்டாக பேசுகிற மாதிரி பேசிகிட்ருக்காரு. நீங்கள் என்கிட்ட அப்படியே நடித்தா நான் ஏற்றுப்பேனா என்ன, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு. இல்லை சார், நான் என் அப்பா கூடயே போயிடுறேன், படிக்கிறது தானே, நான் வீட்லேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாளைக்கு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினுக்கு கோவம் வருது, பட் உங்கள் அப்பா முன்னாடி எதுவுமே காமிக்க முடியாமல் அவர் சைலண்ட்டாக இருக்கார். அதே உங்கள் அப்பா இல்லைன்னா அவங்கக்கிட்ட எப்படி நடந்திருப்பாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஜிமின், அது வந்து அப்படின்ட்டு ஒரு புலம்பிகிட்ருக்காரு மனசுக்குள்ளே. அப்போ உங்கள் அப்பா, ஆமாம் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் விடுங்களேன், நான் என் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவரே கேட்டுறாரா. ஸோ ஜிமினால் எதுவுமே பண்ண முடியல. அவர் சரி ஓகே வயன், ஆனால் இந்த அசைன்மெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு வந்துரு அப்படின்ட்டு நிறைய அசைன்மெண்ட் எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் இவ்வளோவா சார்? ஆமாம் இவ்வளோ தான், இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன் நீ நாளைக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் மிரட்டுற மாதிரியே சொல்கிறாரு. உங்கள் அப்பா, சரி ஜிமின் நான் வரேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. என்னப்பா அவனை என்னமோ ஃப்ரெண்டு மாதிரி பேசிகிட்ருக்கீங்க? ஆமாம், அவர் எவ்வளோ நல்லவர் இல்லை, எப்படியும் உன்னை நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிறாரு, உன்னை பற்றி அக்கறைப்படுறாரு, நிஜமாகவே ரொம்ப நல்ல சாராக இருக்கார் அப்படின்ட்டு உங்கள் அப்பா பெருமையாக பேசிகிட்ருக்காரு ஜிமின் அப்போ தான் அங்கே ஐஸ் பண்ணி வச்சுருக்காரு. இங்கிட்டு நீங்கள் எதுவுமே தெரியாமல் எங்கள் அப்பா எப்படி சொல்லிகிட்ருக்காரு பாரு, அவன் எப்படியெல்லாம் என்கிட்ட நடந்துக்கிறான், அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் அப்பா என்ன பண்ணுவாருன்னு தெரியல, ஆனால் எங்கள் அப்பா அவன் என்னமோ நல்லவன் உத்தம மாதிரி பேசிகிட்ருக்காரு அப்படின்ட்டு நீங்கள் புலம்பிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா, வயன்மா, என்னப்பா சாரிடா,
சாரியா? ஏன் சாரி கேட்குறீங்க? இல்லைடா, நீ காலேஜ் போயிட்டு வர, பட் உன்னை பற்றி கண்டுக்காமல் இருந்துட்டோம். நீ காலேஜில் எப்படி ஃபீல் பண்ணுற, உன்னை எல்லோரும் கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க, பட் நாங்கள் எதுவுமே அதை பற்றி கண்டுக்காமல் இருந்துட்டோம்டா. சாரிடா செல்லம் அப்படின்ட்டு சாரி கேட்குறாங்க. நீங்கள் அப்பா, நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க? இன்னும் நீ ஏன்டா நடிக்கிற? எனக்கு தெரியும் உன்னை அவங்க புள்ளி பண்ணது, உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. உங்களுக்கு கண்ணால் ஒரு மாதிரி டியரி ஆகுது. உங்கள் அப்பா, சாரி செல்லம், அப்பாவை மன்னிச்சிடு, உன்னை கண்டுக்காமல் இருந்துட்டேன். நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அப்பா அம்மா 2 பேருக்குமே கண்டுக்காமல் இருந்துட்டோம். என்னை மன்னிச்சிட்றா அப்படின்ட்டு மன்னிச்சு விட்டு மன்னிப்பு கேட்குறாரு. பரவாயில்லப்பா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் தான் மறைச்சிட்டேன் அப்படின்றீங்க. உங்கள் அப்பா இருந்தாலும் என்னை மன்னிச்சிடு. ஆனால் உன்னை காப்பாற்றிருக்காரே, அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஜிமின் சார் நிஜமாகவே ரொம்பவே நல்லவர். உன்னைய இந்த சுச்சுவேஷன்லேருந்து காப்பாற்றிருக்கார்ல அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்லிடுறாரு. உங்களுக்கு புரியல என்ன சொல்ல வராருன்னு, ஏன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல ஜிமின் வந்து அந்த புள்ளிக்கிட்டே பேசினது அதெல்லாம். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஜிமின் சாரா? அவர் என்ன பண்ணார்? அவர் தாண்டா உன்னை காப்பாற்றிருக்கிறது. காப்பாற்றிருக்கானா அப்படின்ட்டு பார்க்குறீங்க. உங்கள் அப்பா சொல்கிறாரு, அன்றைக்கி உன்னைய எல்லோரும் கேன்டீனில் வச்சு உன்னை ரேக் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போகும்போது ஜிமின் தான் அவளை கூப்பிட்ருக்காரு. ஜிமின் தான் அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு உங்ககிட்ட கூட வர்றது இல்லையாமே அப்படின்ட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு ஆமாப்பா, அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு என்கிட்ட எந்த உரமும் வச்சுக்கல. அப்போ இதுக்கு காரணம் ஜிமினா? ஆமாடா, அவர் தான் காரணம் அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன, இவன் நம்மளை காப்பாற்றினானா? இவன் எதுக்கு நம்மளை காப்பாற்றினா? இவன் இப்படியெல்லாம் பண்ணுற ஆளே கிடையாது. இவனே மற்றவங்க முன்னாடி நம்மளை பாடி ஷேமிங்கெல்லாம் பண்ணுற ஆள். இவன் எதுக்கு நம்மளை காப்பாற்றிருக்க போகிறான் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. பட் உங்களுக்கு ஒன்று மட்டும் புரியல. என்னென்னா, அவர் உங்ககிட்ட நடந்துக்கும் போது அவரும் உங்களை பாடி ஷேமிங் பண்ணுறது அது இதுன்ட்டு மற்றவங்க முன்னாடியே உங்களை இன்சல்ட் பண்ணுவார். பட் அவரே உங்களை காப்பாற்றிருக்காரே இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து அப்படின்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இவன் என்ன தான் நினச்சிட்ருக்கான்னு. பட் நீங்கள் அவரை ஓகே, அவர் நல்லவர் தான், நம்மளை காப்பாற்றிருக்காரு, அவர்கிட்ட தேங்க்யூ சொல்லணும் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கீங்க. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வழக்கம் போல் காலேஜ் வரீங்க. இன்றைக்கி காலேஜ் வந்தோன்னே நீங்கள் ஃபஸ்ட்டு ஜிமினை தான் பார்க்க போகிறீங்க. நீங்களே வாலண்டியராக பார்க்க போகிறீங்க. எங்கிட்ட ஜிமின் உட்காந்து புக்ஸ் படிச்சிட்ருக்காரு. அப்போது நீங்கள் டோர் நாக் பண்ணுறீங்களா? ஜிமின் கமின் அப்படின்றாரு. நீங்கள் உள்ளே வரீங்க. ஜிமின் யாருன்னு கூட பார்க்கல. என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்குறாரு. அது ஜிமின் சார் அப்படின்ட்டு உங்கள் வாய்ஸ் கேட்குது. அவர் அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. நீங்கள் தான் தெரிஞ்சோடனே அவருக்கு ஷாக்கு. ஏன்னா நீங்களே அவளை வாலண்டியராக பார்க்க வருவீங்கன்னு அவர் நினச்சி கூட பார்க்கல. நீங்களே வந்திருக்கிறத பார்த்து அவர் சிரிக்கிறாரு. வையன், நீயா? என்ன மாமாவை ரொம்ப மிஸ் பண்ணியா என்ன? என்ன மாமாவா? அது வந்து அது ஒன்றும் இல்லை, நீ என்னை மிஸ் பண்ணனால தான் என்னை பார்க்க வந்தியா என்ன அப்படின்ட்டு அவர் அப்படியே டாபிக் சேஞ்ச் பண்ணிட்டாரு. நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லலான் தான் வந்தேன். தேங்க்ஸா? எதுக்கு? இல்லை சார், அந்த என்னைய புள்ளி பண்ணிகிட்ருக்கும்போது நீங்கள் தான் அவர்கிட்ட ஏதோ பேசுனீங்களாமே, அதுலேருந்து அவள் என் பக்கமே வர்றதில்ல, அதுக்கு தான் உங்ககிட்ட தேங்க்ஸ் பண்ணிட்டு போகலாமேன்னு வந்தேன். ஓ அதுக்கா அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்துட்டுருக்காரு. நீங்கள் என்ன சார்? நீ அதுக்கு எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல தேவையில்ல. ஏன் சார்? அது என்னன்னா, உன்னைய மற்றவங்களாம் இன்சல்ட் பண்ணக்கூடாது, நான் மட்டும்தான் பண்ணணும். உன்னைய மற்றவங்க இப்படி புள்ளி பண்ணுறது, உன்னைய இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறது எனக்கு பிடிக்கல. நான் மட்டும்தான் உன்னைய எதாக இருந்தாலும் பண்ணணும் அப்படின்ட்டு உங்கள் கையை ஒரு மாதிரி தடவிட்டுருக்காரு. நீங்கள் சார் என்ன? இவனை போய் கொஞ்ச நேரத்தில் நல்லவன் நினச்சிட்டோன்ற மாதிரி தான் உங்கள் மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டுருக்கு. என்ன இவ்வளோ நேரம் நல்லவன் நினச்சிட்டு இருந்தவன் மறுபடியும் பொறுக்கி மாதிரி பேசுகிறான்னு யோசிக்கிறியா? சார் இல்லை சார், நான் அப்படியெல்லாம் யோசிக்கல. எனக்கு தெரியும் நீ என்ன யோசிக்கிறேன்னு. உனக்கு எவ்வளோ தைரியம்? நேற்று உங்கள் அப்பா இருக்க சாக்கில் அப்படியே ஓடி போயிட்ட. அது சார், அது வந்து எங்கள் அப்பா வந்தார்ல, ஸோ அப்படியே வீட்டுக்கு போயிடலாமேன்னு தான். ஓ, அப்போ நீ என்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி இப்படி சொல்லலை? இல்லையே சார், நான் அதுக்கு சார் உங்ககிட்டேருந்து தப்பிக்க போகிறேன். நல்லா நடிக்கிறடி, நல்லா நடிக்கிற அப்படின்ட்டு உங்கள் சின்ன தூக்குறாரு. நீங்கள் என்ன சார்? எனக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குது. சாப்பாடு வேணுமா? நான் போய் வேணா வாங்கிட்டு வரட்டா? ஏன் மார்னிங் சாப்பிட்லையா அப்படின்ட்டு நீங்கள் அப்பாவே கேட்குறீங்க. அவர் சேச்சே, அந்த சாப்பாடெல்லாம் வேணாம், எனக்கு டேஸ்டியான ஒரு சாப்பாடு வேணும் அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸை அப்படியே அவர் தம்மை வச்சு தடவிட்டுருக்காரு.
நீங்கள் சார் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன பண்ணிகிட்ருக்கேனா? உனக்கு தெரியலையா என்ன அப்படின்ட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ணலான்னு கிட்ட வராரு. அப்போ கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகுதா, ஜிமின் அப்படியே உங்களை விட்டுறாரு. விட்டுட்டு தள்ளி போய் நிற்கிறாரு. யாருன்னு பார்த்தா டேயாங் தான் வர்றாரு. டேயாங் இங்கிலீஷ் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீங்கள் அப்படியே குடுகுடுன்னு வெளியில் ஓடி போயிட்டீங்க. டேயாங் விசித்திரமாக உங்களை பார்க்குறாரு, ஜிமினையும் பார்க்குறாரு. என்னடா பண்ணுற? அந்த பொண்ணுக்கிட்ட நீ ஜாஸ்தி பேசிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அடிக்கடி ரூமுக்கு கூப்பிட்ற, ரூமுக்கு கூப்பிட்டு டோர் லாக் பண்ணிவிட்டு என்னமோ பண்ணிகிட்ருக்க. இது கொஞ்சம் கூட சரியில்லை. எவனாச்சும் ப்ரொஃபஸரும் ஸ்டூடெண்ட்டும் லவ் பண்ணுறதை பார்த்தாங்கன்னா அவ்வளோதான்டா, உன்னை கிழிச்சு எரிஞ்சிருவாங்க. உன்னை பற்றி கூட விடு, அந்த பொண்ணு பாவம் இப்போ தான் படிச்சிட்ருக்கா. அவள் ஃப்யூச்சரை பற்றி கொஞ்சமாச்சும் யோசனை பண்ணு. நீ இந்த மாதிரி ஆளே கிடையாது. பட் நீ அந்த பொண்ணுக்கிட்ட நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. டேய் சும்மாறாட்டையாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. போதும், உன்னை மூஞ்சியை பார்த்தே தெரியலையா நீ அவட்ட எப்படி நடந்துக்கிறேன்னு? கிளாஸ் டைம்லேயும் நான் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன். அந்த பொண்ணை நீ வாலண்டியராக கூப்பிட்டு நீ என்னென்னமோ பண்ணிகிட்ருக்க, அது கொஞ்சம் கூட சரியில்லை. இது மேலே இடத்துக்கு போச்சுன்னா ரொம்பவே பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்ட்டு டேயாங் வார்னிங் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஜிமின், டேய் அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? யாருடா? எனக்கு எப்படி தெரியும்? அந்த பொண்ணு பேர் வயன் தானே? அவள் பேர் வயன்தான்டா. அவள் தான் நான் சொன்னேனே அந்த பொண்ணு அப்படின்ட்டு ஜிமின் ஏதோ ஒன்று சொல்கிறாரு. டேயாங்க்கு அதை புரிஞ்சுட்டு, என்னடா மச்சான் சொல்கிற? அவளா இது? ஆமாம் அவள் தான் அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அப்போ டேயாங், என்கிட்ட சொல்லவே இல்லை பார்த்தியா? நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்லான்னு இருந்தேன், இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டேன். நிஜமாவாடா அப்படின்ட்டு ஜிமினோ டேயாங்கோ எதையோ பற்றி பேசிகிட்ருக்காங்க. இங்கிட்ட நீங்கள் ஜிமின் உங்கள் லிப்ஸை தடவிருப்பார்ல, நீங்களும் உங்கள் ஹேண்டை வச்சு உங்கள் லிப்ஸ் தடவிட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்ருக்கீங்க. ஜிமின் உங்ககிட்ட வரும்போதெல்லாம் உங்கள் ஹார்ட் பீட் கண்ணா பின்னான்னு எகிரிட்டுருக்கு. உங்களுக்கே புரியல, அவனை நம்ம வெறுக்கிறோம், பட் ஏன் நம்ம ஹார்ட் பீட் இவ்வளோ துடிச்சிட்ருக்கு? என்ன தான் ஓடிட்டுருக்குன்னு தெரியலையே. அவன் நம்மளோட ஒரு பெரிய க்ரஷ்ஷாக இருந்தான். ஆனால் அவன் மேலே சென்டரில் நம்மளுக்கு வெறுப்பு வந்துச்சு அவன் நடந்துக்கிறதெல்லாம் நினச்சி. பட் ஏன் நம்ம ஹார்ட் பீட் இப்படி துடிச்சிட்ருக்கு அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஹேண்டை உங்கள் ஹார்ட் கிட்ட வச்சே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு வெக்கமாக வருது. நீங்கள் கண்ணை மூணுனாலே ஜிமின் தான் உங்கள் மூஞ்சிக்கு முன்னாடி வராரு. அவரோட அந்த ஹேண்ட்ஸம் ஃபேஸ், அவரோட அந்த ஹேண்ட்ஸமான ஹேர் ஃப்ளிப்பு, அதுக்கப்புறம் அவரோட இயரிங்ஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு அவரோட எல்லாமே ரசிக்கிறீங்க. நீங்கள் ஏன் ரசிக்கிறீங்கன்னே உங்களுக்கு தெரியல. பட் அவரோட ஒன்று உங்களுக்கு செம்மையாக பிடிச்சிருக்கு, அது மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியுது. பட் நீங்கள் அவரை பிடிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு தான் மனசுக்குள்ளே சொல்லிகிட்ருக்கீங்க. பட் மனசு கேட்குமா என்ன? லவ் யார் மேலே வேணாலும் எப்போ வேணாலும் வருன்ற மாதிரி உங்களுக்கு ஜிமின் மேலே லவ் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. நீங்களும் ஜிம்னை பற்றி நினச்சிட்டே கிளாஸ் ரூமுக்கு வெக்கப்பட்டுட்டே வரீங்க. வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்து சிரிச்சிட்டே இருக்கீங்களா? உங்கள் ஃப்ரெண்டு, என்னடி சிரிச்சிட்ருக்க, பைத்தியம் ஏதாச்சும் பிடிச்சிருச்சா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அதுக்கும் சிரிக்கிறீங்க. இல்லை ஏதோ ஒன்று இருக்குது, இப்போ தான் நீ ஜிமின் கேபின்லேருந்து வந்ததை பார்த்தேன், என்னடி ஓடிட்டுருக்கு உனக்கும் ஜிமின் ப்ரொஃபஸருக்கும் அப்படின்ட்டு அவள் கேட்குறா. நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, பொய் சொல்லாத, மூஞ்சியை பார்த்தா எனக்கு தெரியாது, பாரு எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது அப்படின்ட்டு அவள் உங்கள் ஃபேஸை பார்க்குறா. நீங்கள் ஐயோ அப்படி சொல்லாதடி அப்படின்ட்டு நீங்கள் வெக்கப்பட்டுட்ருக்கீங்க. என்ன நீ என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா, சொல்லு அப்படின்ட்டு அவள் கேட்குறா. நீங்கள் சரின்ட்டு சொல்கிறீங்க. உனக்கே தெரியும் அவர் என்னோட எவ்வளோ பெரிய க்ரஷ்ஷுன்னு. ஆமாம் உன்னோட க்ரஷ் தான், நீயே சொல்லியிருக்க. எல்லாருக்கும் தான் அவர் க்ரஷ்ஷாக இருக்கார். நான் அதை சொல்லலை, அவர் இப்போ க்ரஷ்ஷை விட கொஞ்சம் மேலே போயிட்டார். புரியலடி. அது அவர் இங்கேருந்து அவர் எங்கேயோ போயிட்டார் என் மனசில் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. கொஞ்சமாச்சும் விளங்குற மாதிரி சொல்கிறியா? எனக்கு ஒன்றும் புரியல. என் மக்கு, நான் அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் வெக்கப்பட்டு சிரிக்கிறீங்க. ஒரு 2 நிமிஷம் உங்கள் ஃபேஸையே பார்த்துட்ருக்கா. என்னடி ஏன் அப்படி பார்க்குற? வையன், நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, அறிவுன்றது இருக்கா உனக்கு? என்ன ஏன் அப்படி சொல்கிற? பின்ன அவர் யாருன்னு தெரியும் தானே, அவர் ஒரு ப்ரொஃபஸர்டி, நீ ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்டு. அதுவும் ஒன்றையெல்லாம் எப்படி அவர் லவ் பண்ணுவார்? அவருக்கெல்லாம் ஸ்லிம்மாக அழகாக இருக்க பொண்ணுங்க தான் பிடிக்கும். உன்னைய மாதிரி ஃபேட்டாக குள்ளமாக இருக்க பொண்ணுங்களெலாம் எப்படி பிடிக்கும்? நீயே போய் அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாலும் அவர் ரிஜெக்ட் பண்ணிடுவாருடி. இதெல்லாம் உனக்கு தேவையா? என்னடி சொல்கிற? அப்போ அவருக்கு என்னை பிடிக்காதா? சத்தியமாக உனக்கு பிடிக்க வாய்ப்பே இல்லை. உன்னை எப்படி பிடிக்கும்? நீயே யோசிக்க வேணாம்.
அப்படின்ட்டு அவள் ஒரு மாதிரி சொல்லிடுறா. நீங்கள் இப்போ தான் உங்கள் ஸ்டமக்கில் பட்டர்ஃப்ளைஸ்லாம் வர ஸ்டார்ட் ஆகிருக்கும், அதுக்கெலாட்டியும் உங்கள் ஃப்ரெண்ட் அதை அப்படியே தடுத்துட்டா. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி சோகமாயிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆமாம்ல, இவ சொல்கிறது கரெக்டு தான். அவர் நம்மளை ஜஸ்ட்டு டைம் பாஸுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. நம்மளுக்கு புரிஞ்சும் நம்ம ஏன் அவர் மேலே லவ்வில் விழுகிறோம்? இதுக்கு மேலே அவர் மேலே லவ்லாம் விழுகக்கூடாது. இதெல்லாம் தப்பு. இனிமேல் அவருக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை. இனிமேல் அவர் கூப்பிட்டா கூட நம்ம போகக்கூடாது. இனிமேல் நம்ம லிமிட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இதுக்கு மேலே ஜிமின்கிட்ட எந்த இதுவுமே வச்சுக்கூடாது, அவரை அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கீங்க. அதே மாதிரியே நீங்கள் இன்றைக்கி கிளாஸ்லாம் முடிஞ்சுட்டு போயிட்டுருக்கீங்க. அப்போ ஜிமின் அவர் கேபின்லேருந்து வெளில வந்துட்டு வையன் அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. நீங்கள் கண்டுக்கல, உங்களுக்கு கேட்குது அவர் தான் கூப்பிட்றாருன்னு, பட் நீங்கள் கண்டுக்காமல் போயிட்டுருக்கீங்க. அவர் நான் கூப்பிட்டும் கேட்காத மாதிரி போயிட்டுருக்கா அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் ஜோராக கத்துறாரு. நீங்கள் அப்போ கூட திரும்பலை. அவ்வளோதான், அவருக்கு டென்ஷன் ஆகி ஜோராக கத்திடுறாரு. எல்லாரும் திரும்பி உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ஐயோ எப்படி கத்திட்டான் பாரு அப்படின்ட்டு நீங்கள் குடுகுடுன்னு ஜிம்மிக்கிட்ட ஓடி போகிறீங்க. ஏன் சார், ஏன் இப்படி கத்துறீங்க? எல்லாருக்கும் கேட்கணுமா என்ன? பின்னா நான் கூப்பிட்டுட்ருக்கேன்ல, உனக்கு கேட்டுச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, வா என் கூட அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் சார் இப்படிலாம் பண்ணாதீங்க, எல்லோரும் தப்பாக நினச்சிப்பாங்க, நானே வரேன் அப்படின்றீங்க. சரின்ட்டு ஜிமினும் நடந்து போயிட்டுருக்காரு. நீங்கள் அவர் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. எல்லோரும் உங்களை ஒரு மாதிரி விசித்திரமாக பார்த்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் ஜிமின் கேபின்குள்ளே போகிறீங்க. ஜிமின், ஏன் நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னா என்னை வந்து பார்த்துட்டு போகணுன்னு தானே சொல்லியிருக்கேன். நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ தான் நீ வீட்டுக்கு போகணும். அது கொஞ்சம் கூட மைண்டில் இல்லையா? மறந்துட்டு நீ பாட்டில் வீட்டுக்கு போயிட்டுருக்க. சார், அது நான் எதுக்கு சார் வரணும்? ஏன் வரணுமா? நீ வந்து தான் ஆகணும். நான் சொன்னால் நீ அதை செய்யணும். நான் எதுக்கு செய்யணும் சார்? எனக்கும் உங்களுக்கும் என்ன இருக்குது? நீங்கள் என்னோடய ப்ரொஃபஸர், அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் ஓவராலாக அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. படிக்கிறதும் படிக்காமல் இருக்கிறதும் அது என்னோடய விருப்பம். நீங்கள் அதில் தலையிடாதீங்க அப்படின்றீங்க. ஜிமின், நீ அதை சொல்லக்கூடாது, அதை நான் தான் சொல்லணும். நீ வர, நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ என்கிட்ட வர. இந்த கேபினுக்கு நீ எப்போவுமே காலேஜ் முடிஞ்சாலும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்க எனக்காண்டி அப்படின்றாரு. நீங்கள் சார், நீங்கள் என்ன உரிமையில் கூப்பிட்றீங்க எனக்கு புரியல. நான் தான் சொல்கிறேன்ல, படிக்கிறதும் படிக்காததும் என்னோடய விருப்பம். நீங்கள் ரொம்ப அட்வான்டேஜெல்லாம் எடுத்துக்காதீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நல்லா இல்லையா? வையன், நீ என்ன பேசிகிட்ருக்கன்னு உனக்கு தெரியுதா? எனக்கு நல்லாவே தெரியுது. நான் கரெக்டாக தான் பேசிகிட்ருக்கேன். எல்லோரும் என்னை அட்வான்டேஜாக தானே யூஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்களும் அப்படி தானே. ரொம்ப நல்ல ஒரு மாதிரிலாம் பேசாதீங்க. என்னை ஒரு வாட்டி காப்பாற்றிட்டீங்க, அதுக்கு உங்ககிட்ட நான் தேங்க்ஸும் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாது. வையன் சார், போதும் சார். உங்களுக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது. நீங்கள் என்னோடய ப்ரொஃபஸர், நான் உங்களோட ஸ்டூடெண்ட், அவ்வளோதான் நம்மளுக்குள்ள. வையன், இல்லை, நம்மளுக்குள்ள அது மட்டும் கிடையாது. அப்போ நீங்கள் அவரை நிமிர்ந்து பார்க்குறீங்க கன்ஃபியூஷனாக. அவர் உங்ககிட்ட வராரு. நீங்கள் அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜிமின் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, இங்கே பாரு வையன், உனக்கு என்னை பார்த்து எப்படி தெரியுது? ஜஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி உனக்கு தெரியுதா என்ன? அதை விட ஸ்பெஷலாக உனக்கு ஒன்றுமே தெரியலையா? என்ன சார், உனக்கு நிஜமாகவே நான் எப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியலையா அப்படின்ட்டு உங்கள் கையை அவர் ஹார்ட் கிட்ட வச்சு ஃபீல் பண்ண சொல்கிறாரு. நீங்கள் அவர் கண்ணே பார்த்துட்ருக்கீங்க. அவர் சொல்லு வையன், எப்படி இருக்குது? என்னோடய ஹார்ட் பீட் எப்படி துடிச்சிட்ருக்கு? சார், ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிச்சிட்ருக்கு? அதை தான் நானும் கேட்குறேன். உனக்கும் ஃபாஸ்ட்டாக துடிச்சிட்ருக்கு தானே அப்படின்ட்டு அவர் கையை எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஹார்ட் கிட்ட வைக்க வராரு. ஆனால் நீங்கள் அவரை ஸ்டாப் பண்ணிடுறீங்க. அவர் சரின்ட்டு விட்டுறாரு. நீங்களும் அவர் செஸ்ட்லேருந்து கையை எடுத்துடுறீங்க. சார், நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் கரெக்டு. இல்லைனா எல்லோரும் தப்பாக நினச்சிப்பாங்க. என்ன தப்பாக நினச்சிப்பாங்களா? நினச்சிட்டு போட்டோம் வையன். நீயே மற்றவங்கள பற்றி நினைக்கிற? சார், எல்லாருமே இந்த சொசைட்டிக்காண்டி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. நான் மட்டும் எனக்காண்டி வாழ்ந்தா அது கொஞ்சம் கூட கரெக்டாக இருக்காது. வையன், சொசைட்டி என்ன வேணுமோ அதை தான் பேசிகிட்ருப்பாங்க. நீ அவங்களுக்காண்டி என்ன யோசிச்சுட்ருக்க? உனக்கு என்ன தோணுது? எனக்கு தெரியும் உனக்கு என்னை பிடிக்கும்னு. அப்போ நீங்கள் நிமிந்து ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு, எனக்கு தெரியும் வையன், உனக்கும் என்னை பிடிக்கும். நீ என்ன லவ் பண்ணுறது தானே? இல்லை சார், நான் உங்களை லவ் பண்ணலை அப்படின்ட்டு நீங்கள் போய் சொல்கிறீங்க. ஜிமின், எனக்கு தெரியும் நீ போய் தான் சொல்கிறேன்னு. எனக்கு தெரியாதா? நீ என்னையை பார்க்குற விதம், நீ என்னை ரசிக்கிற விதம், இதெல்லாம் வச்சு தான் நான் சொல்கிறேன். உனக்கு என்னை பிடிச்சிருக்கு, எனக்கும் அப்படி தான். ஐ லவ் யூ வையன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஷாக்கிங்காக அவரை பார்த்துட்ருக்கீங்க.
அவரும் உங்களையே பார்த்துட்ருக்காரு. ஸோ ஓகே, இதோட இந்த செகண்ட் பார்ட் முடியுது. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.